ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் 1-5-9 திரிகோண சாணத்தில் இல்லை 1-5 திரிகோண சாணத அதிபதியோடும் சேர்க்கை, பார்வை, நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1-4-7-10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை, பார்வை, அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2-5-8-10-11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது, சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-10-11 உபஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம், பார்வை, சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-9-12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது, சேர்க்கை, பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம், கடகம், துலம், மகரம் ஆகிய 2-7 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம் ஆகிய 3-8 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது பார்வை, சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம், கன்னி, தனுசு, மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2-7-11 மாரக சாணத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது, பார்வையில் இருப்பது, நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம், உச்சம், ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம், அல்லது நீச்ச பங்கம், அல்லது திக்பலம், அல்லது புஷ்கரமாம்சம், அல்லது கெட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா, அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3-6-8-12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3-6-8-12 வீட்டு அதிபதி சேர்க்கை, பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்துப்போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். மட்டுமல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால், மேச லக்கணம், மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்க விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால், லக்கண பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற, இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக, ரிஷப லக்கணமாக, மிதன லக்கணமாக, கடக லக்கணமாக, சிம்ம லக்கணமாக, இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசா புத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்து பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது
என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது, எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்னதான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு, அதாவது ஒரு 50% உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். மகர லக்ன மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திர திசையில் குரு புத்தியா என்ற பதிவானது இந்த பதிவான லக்னத்தில் எண்ணி வரை 2ஆம் பாவம் 2ஆம் ராசின்னு கும்பராசின்னு பதிவாகும். இந்த கும்பராசியில் இன்னும் நட்சத்திர சாரம் இருக்குது. அந்த நட்சத்திர வாயிலாக உங்களுடைய புத்திநாதர் எப்படி பயணித்து எப்படி பலனளிக்கும் அந்த பதிவாகும். ஓகேங்களா? இந்த பதிவு நாங்கள் எப்படி பார்த்து எப்படி பலனை தெரிஞ்சு நீங்கள் கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ராசி கட்டு நவாசி கட்டு 2 கட்டை கொடுக்கப்பட்டிருப்பாங்க. அந்த ராசி கட்டத்தை பார்த்தீங்கன்னா 12 கட்டை சின்ன கொடுக்கப்பட்டிருப்பாங்க. அந்த 12 கட்டை லான் ஒரு கட்டத்தில் போட்டிருப்பாங்க. அதான் உங்களோட லக்கணம் முதல் பாகம் முதல் வீடு. ஓகேங்களா? அதுலேருந்து எண்ணி வர 2ஆம் பாவத்தோட பதிவு தான் இந்த கும்பராசின்னு பதிவாகும். ஓகேங்களா? ரைட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசி எதுவும் கிரகங்கள் இல்லைங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த கிரகங்கள், அதாவது உங்களோட புத்திநாதர்கள், ஓகேங்களா, உங்கள் புத்திநாதர்கள் பார்த்தீங்கன்னாக்கா எங்கே பயணிக்கிறாங்கன்னு பார்த்துட்டு, அது குரு பகவான் இல்லைங்களா, அந்த குரு எங்கே பயணிக்கிறான்னு பார்த்துட்டு அதுக்கு உண்டான வீடியோ நீங்கள் பார்க்கும்போது பலன் நீங்கள் 100% பலன் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ரைட்டு. இது அதாவது நட்சத்திர வாயிலாக எப்படி பலன் தெரிஞ்சுன்னு கேட்டிங்கனாக்கா, உங்கள் ராசி எடுத்து முன் பேச்சு நவாசு பின் பேச்சில் பார்த்தீங்கன்னாக்கா, அது கிரகத்தை முன்னே வருஷப்படுத்திருப்பாங்க. சூரிய சந்திர செவ்வாய் புதன் வருஷப்படுத்திருப்பாங்க. அதுக்கு நேராக பார்த்து நட்சத்திரங்களை பேர்களை வருஷப்படுத்திருப்பாங்க. ஓகேங்களா? அது நட்சத்திர வாயிலாக தான் உங்களுடைய தசாவதி நேரம் பயணித்து பலனிக்கிறது புரிதலோட விளக்கத்தோட புரிதல் பதிவு. ஓகேங்களா? ரைட். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எத்தனை கோடி தசா புத்தி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு சந்திர தசை பார்த்தீங்கன்னா 7 கோடியினுடைய சந்திர திசைங்க. ஓகேங்களா? அப்போ 7 கோடி சந்திர தசையில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 3 கோடியும் 12 கோடி குரு புத்திங்க. ஓகேங்களா? ரைட். அப்போ எத்தனை நாட்கள் செயல்பட்டு இருப்பான்னு கேட்டிங்கனாக்கா, சந்திர தசை 10 ஆண்டுகள் செயல்பட்டு இருக்கும். சந்திர தசையில் குரு புத்தி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 1 வருடமும் 4 மாதம் வரையும் செயல்பட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? ரைட்டு. இப்போ உங்களுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா, உங்கள் மகர லக்கணக்காரத்து ராசி பார்க்கணுமா கேட்டிங்க, லக்கணத்தை பலனை பார்க்கணுமா கேட்டிங்கனாக்கா, மகர லக்கணம் மகர ராசியாக இருந்தாலும் சரி, மகர லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசியும் இருக்க பட்சத்தில் உங்களுக்கு சந்திர தசையில் குரு புத்தி நடக்குமானால் லக்கண பாவகிறது இந்த பலன் நீங்கள் அப்படி பார்த்து அப்படி நீங்கள் பலன் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு 2ஆம் பாவமான 2ஆம் ராசியான கும்பராசி இந்த நட்சத்திரங்கள் பார்த்துடலாங்க. அப்போ இந்த நட்சத்திரம் அங்கே இருக்குதுங்க. அவிட்டம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் இருக்கும். சதை 1 2 3 4 பாதம் இருக்கும். பூரட்டாதி 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் இருக்கும். ஓகேங்களா? மொத்தம் 9 பாதம் இருக்கும். இப்போ உங்களுக்கு அவிட்டம் சாரத்தில் உங்களுடைய குரு பகவான் 3 கூடையவன் 12 கூடையவன் பயணிச்சா அங்கே என்ன பலனை கொடுப்பாரோ பார்ப்போம். ஓகேங்களா? ரைட்டு. இப்போ தான் என்ன சம்மந்தப்படுதுங்க, 2ஆம் பாவம் சம்மந்தப்படுது. 2ஆம் பாவம் சம்மந்தப்பட்டு 4 11 சம்மந்தப்பட்டு அது மேலே 3 12 பயணிக்கிறாங்க. அப்போ அதுக்கு என்ன பலன் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது வீடு வண்டி வாங்கினதுக்காக உண்டான நம்ம விரயம் செலவு, அது உண்டான பேச்சுவார்த்தை, தாய்க்கு உண்டான விரயம் செலவு பேச்சுவார்த்தை, இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தும். நம்மளுக்கு ஒரு உடல்நிலை இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் தடுமாறுறது கொஞ்சம் இதாக சூழ்நிலை இருக்கும். அதுக்கு உண்டான செலவினத்தை பண்ணுவோம். சிலர் பார்த்தீங்கன்னாக்கா வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் அமைச்சுவோம். அதுக்கு உண்டான செலவு, அதுக்கு உண்டான மாற்றம், அதுக்கு உண்டான விரை, அதுக்கு உண்டான செலவு, அதுக்கு உண்டான பயணத்தை நம்ம பண்ணக்கூடிய அமைப்பில் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா அவிட்டங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா பாதகாதிபதி சாரமாக வருது. பார்த்தீங்கன்னா அது விருச்சகம் வந்து பாதகாதி தானே இந்த மகரத்துக்கு. அப்போ அவரோட சாரமாக சுகாதிபதியாவது பாதகாதிபதி அவரே வரதான் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில், அதாவது மூத்த சகோதரிகளுக்கு பார்த்தீங்கன்னா தேவையில்லை செலவு பண்ணுறது. ஓகேங்களா? இல்லை தேவையில்ல சின்ன வருத்தங்கள் ஏற்படுத்திக்கிறது. நம்ம எண்ணங்கள் விருப்பங்கள் நம்மளோட ஆசைகள் நிறைவேற்றுறதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது பார்த்தீங்கன்னா அதுக்கு சின்ன கசப்பு ஏற்பட்டு அந்த தன்மை நம்ம அனுபவிக்கிறது. ஓகேங்களா? அந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க. மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஒரு விரயம் தூரத்து பயணம் இதெல்லாம் தேடி வருங்க. ஒரு கும்பாபிஷேகமாக இருக்கட்டும், ஒரு பெரிய முதலீடு போட்ட ஸ்தாபனமாக இருக்கட்டும். ஓகேங்களா? படிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா உயர்கல்வி உச்சக்கல்வி இதெல்லாம் படிப்பு தேடி வரக்கூடிய பாயிண்ட் கிடைக்கும். அதே மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு விளையாட்டு விஷயம் போகிறோம், ஒரு வீரியமாக போகிறோம், ஒரு தைரியமாக போகிறோம்னா அந்த காலகட்டங்களில் அதெல்லாம் போய் ஜெயிக்கக்கூடிய பாயிண்ட் கட்டிப்பு கிடைக்கும். அது மூலியம் பேரு புகழ் பட்டம் வாங்கக்கூடிய அமைப்பு, அது மூலியம் சுகபோக அமைக்கக்கூடிய அமைப்பு, அது மூலியம் நம்ம பேர் நில நாட்டக்கூடிய அமைப்புலாம் நம்மளோட அதாவது வீர விளையாட்டு, நம்மளோட முயற்சி, நம்மளோட இடமாற்றம், அது சிறு பயணம் தூரத்து பயணத்தில் இதெல்லாம் கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய பாயிண்ட்டும் கிடைக்குங்க. ஓகேங்களா? இன்னும் எவ்வளோ சொல்கிறோம். அதாவது இளைய சகோதரிகள் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ நல்ல ஒரு பாயிண்ட் அப்பு, நல்ல ஒரு வரவேற்பு, நல்ல ஒரு நல்ல அனுகூலமாக நம்ம கூட இணக்கமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பாங்க. நம்ம முயற்சி வெற்றி போல நம்ம இளைய சகோதரிகள் நம்ம காலகட்டத்தில் ஒரு அமைப்பாக இருப்பாங்க. மாமனசன ஒரு அமைப்பாக இருக்கும். ஓகேங்களா? நம்ம சுற்றுப்புற அனைத்து பற்றி காலகட்டங்களில் ஏதோ ஓரளவு பேசிக்க ஓரளவு லெவலாக ஒரு காரத்துவம் நல்லா சிறப்பாக இருக்கக்கூடிய பாயிண்ட் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா? சரி ரைட்டுங்க. இன்னும் எவ்வளோ சொல்கிறோம். அடுத்த சாரத்தை போல அடுத்த சதை சாரம் இல்லைங்களா? அப்போ சதை சாரத்தில் பார்த்தீங்கன்னா ராகுவோட சாரத்தில் உங்களுடைய
புத்திநாதனாகிய குரு பகவான் 3 கோடி 12 கோடி பயணிக்கிறார். ஓகேங்களா, ரைட், ஓகே. அப்போ இந்த மாதிரி பயணிக்கும் இந்த இடத்துல 2 சம்மந்தப்பட்டு கும்பம் 2 சம்மந்தப்பட்டுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா மகரத்துக்கு கும்பம் 2ஆம் வீடு இல்லைங்க. அப்போ 2 சம்மந்தப்பட்டு 3, அதாவது பார்த்தீங்கன்னா ராகு சம்மந்தப்பட்டு 3 பண்ண பயணிக்கிறாங்க. ஓகேங்களா, அப்போ இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு சிறு பயணம் கூட தூரத்து பயணமாக இருக்கும், சிறு பிரச்சனை கூட பெரிய பிரச்சனையாக தெரியும். எதையுமே பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஒரு பிரம்மாண்டத்தை காட்டுவோம். இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஒரு ஒரு விரை செலவாக இருக்கட்டும், நம்ம ஒரு பயணமாக இருக்கட்டும், ஒரு படிப்பு விஷயமா இருக்கட்டும், ஒரு கும்பாபிஷேகம், ஒரு பெரிய முதலீடு போட்ட ஒரு தொழில் ஸ்தாபனமாக இருக்கட்டும், ஒரு அயன சயனமாக இருக்கட்டும். ஓகேங்களா, நம்மளுடைய படுக்கறை விரையும் செலவு எதுவாக இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் ஒரு அதிக லாங்கை காட்டும், அதிக ஒரு பிரம்மாண்டத்தை காட்டும், அதிக ஒரு பெருசாக காட்டுங்க. ஓகேங்களா, அப்போ நம்ம செய்யக்கூடிய வருமானமாக இருக்கட்டும், குடும்பத்தில் வந்து தேவைகளாக இருக்கட்டும், தன்னோட ஆசைகளாக இருக்கட்டும், இந்த காலகட்டங்களில் எல்லாமே நம்மளுக்கு அதிகப்படியான ஒரு மோட்டிவை அதிக தன்மையை காட்டுவாங்க. ஓகேங்களா, அப்போ நீண்ட நாளாக நம்ம நினச்சிட்டு இருந்த ஆசை இந்த காலகட்டங்களில் ஏதோ ஒரு வகையில் பார்த்தீங்கன்னாக்கா விரயம் பண்ணி முயற்சி பண்ணி பயணம் பண்ணி இடமாற்றம் பண்ணி நம்ம அடையக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா, ரைட், ஓகே. அப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்களில் ஒரு பின்னிய சூனிய செய்வனை இதெல்லாம் பண்ணலாம் பிடிக்கலாமான்னு கேட்டாக்கா பண்ணக்கூடிய வாய்ப்பு வரும், நீ செய்யக்கூடிய வாய்ப்பு வரும், அதை பண்ணி தீர்க்கக்கூடிய வாய்ப்பு வரும். ஓகேங்களா, அப்போ நம்மளோட முயற்சிக்கும் சரி, இளைய சகோதரி சரி, ஓகேங்களா, அவங்க கூட சேர்ந்து இணைஞ்சு நம்ம பயணம் பண்ணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா, ரைட், ஓகே. அப்போ காசுங்கிற மோட்டிவ், பணங்கிற மோட்டிவ், ஆசைங்கிற மோட்டிவ் இந்த இடத்துல அதிகமாக இருக்குமானா அயன சயனம் ஒரு மோட்டிவும், திருமணத்துக்கு முன்னாடி தவறு பண்ணக்கூடிய ஒரு மோட்டிவும் இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்குங்க. அப்போ குழந்தை பெறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த காலகட்டங்களில் ஒரு மோட்டிவும் தடை தாமத்தை கொடுப்பாங்க. ஓகேங்களா, ரைட், ஓகே. அடுத்த சாரத்துக்கு போகலாங்க. இன்னும் எவ்வளோ சொல்லலாம், அடுத்த சார் என்ன சார் இருக்குது? அடுத்து பார்த்தீங்கன்னா விசாகம் சார் இல்லைங்க, இது சாரிங்க புரட்டாதி சார் இல்லைங்களா. அப்போ 3 கோடி 12 கோடியும் குருவோட சுயசாரமே விசாகங்க. புரட்டாதிங்கிறது பார்த்தீங்கன்னா குருவோட சார் இல்லைங்களா. அப்போ வந்து 2ஆம் பாவம் சம்மந்தப்பட்டு 3 12 டபுளாக சம்மந்தப்படுறாங்க அந்த இடத்துல. ஓகேங்களா, அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயமாக நம்மளோட முயற்சிகள், நம்மளோட பேச்சுகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நல்லா வேற சகாசமாக பேசுவோம். நான்லாம் வந்து ஒரு 10 வருஷம் முன்னே பண்ணதெல்லாம் இப்போ நான்லாம் பேசி காட்டுவோம். நான் அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன், அந்த மாதிரி இருந்தேன், இந்த மாதிரி இருந்தேன், அந்த மாதிரி பண்ணேன், இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட செலவு, நம்மளோட வீரியம், நம்மளோட புகழ், நம்மளோட வெற்றி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மாற்றி நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம். அது மூலியம் பார்த்தீங்கன்னா பலர் நம்ம காது கொடுத்து கேட்குறவங்க அதை பின்னோக்கி போய் பலனடைகிற ஒரு அமைப்பு இருக்குது இந்த காலகட்டங்களில். ஓகேங்களா, இந்த காலகட்டங்களில் இடம் விட்டு இடம் மாற்றுறது, குடும்பத்தோட ட்ராவல் பண்ணுறது, குடும்பத்தோட பார்த்தீங்கன்னாக்கா ஊர் டு ஊர் பயணம் பண்ணுறது, சிலர் பார்த்தீங்கன்னா புதுசாக திருமணம் பண்ணி தேர்நிலை போகிறது, சிலர் பார்த்தீங்கன்னாக்கா இளைய சகோதரர்கள் பார்த்தீங்கன்னா படிப்பு விஷயமா உயர்கல்வி படிப்புக்கு போகிறது, இந்த ஜாதகர் உயர்கல்வி படிப்பு விஷயமா போகிறது. ஓகேங்களா, ஒரு மாணவனோட சுற்றுப்பயணம் போகிறது. ஓகேங்களா, அப்போ வந்து ஒரு இடமாற்றம் பண்ணுறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் நிறையா நம்ம குடும்பத்தில் நிறைய நடக்கும். அது ஒன்றும் பேச்சுவார்த்தை நடக்கும். ஓகேங்களா, குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா எதுவுமே அலைச்சல் இல்லாத, எதுவுமே பார்த்தீங்கன்னாக்கா வீரியம் இல்லாமல், முயற்சி இல்லாமல், நம்மளோட பேச்சும் நம்மளோட செயலும் நம்மளோட வருமானமும் இதெல்லாம் இல்லாமல் இருக்காதுங்க. ஓகேங்களா, இது மூலியமாக தான் நம்ம வருமானம், இது மூலியமாக தான் குடும்பம் ரன் பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும். ஓகேங்களா, இது பார்த்து பயணிச்சு பண்ணி சிறப்புன்னு வாழ்வீங்க. என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்க ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்கள் துல்லியமான பலனை நீங்கள் பார்க்கணுனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதகத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலியம் துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிறது ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்தே முடிவு சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமாக நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டாக நம்மகிட்ட இருக்க எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஸ்டமர் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க. அந்த நம்பிக்கைக்காரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமர் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் பார்த்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சிறப்பான முறையில சிறப்பா பார்ப்பாருங்க. நேர்முகமா பாக்குறாங்க, ஆன்லைன் மூலமா பாக்குறாங்க. நீங்க யாரு என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்டெயில் அப்படி சொல்லுவாருங்க. ஓகேங்களா, உங்களோட டீட்டெயில் சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களை சோழி பிரசனை பார்த்து அருமையா சொல்லுவாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதில் பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா, அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பா இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ் பாலு ஜெயவேல்.
MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.